Hello, my dear friends. This is Subburaj Rajan. Guys, இந்த உலகத்துல எண்ணற்ற வகையான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, நம்மளையும் சேர்த்தி. எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வேறுபட்ட சூழ்நிலைகள், வேறுபட்ட ஒரு நில அமைப்புகள்ல பார்த்தோம்னா நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணமா சொல்ல போனா பனி பிரதேசங்கள், பீடபூமிகள், சமவெளிகள், பாலைவனங்கள், கடல்கள், ஆறுகள், மலைகள், காடுகள் சொல்லிட்டு வேறுபட்ட ஒரு இடங்கள் இருக்கு. அங்க எல்லா இடங்களிலுமே உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி வேறுபட்ட சூழ்நிலைகள், நில அமைப்புகள் பூமியில உருவாகிறதுக்கான முதன்மை காரணம் என்ன? அதே சமயத்துல ஒரு உயிரினம் ஒரு இடத்துல வாழுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி அந்த உயிரினம் சமாளிச்சு அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு உயிரினம் இருக்கு, அந்த உயிரினம் ஒரு இடத்துல வாழுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயிரினத்தை அப்படியே எடுத்துட்டு இன்னொரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சோம்னா அது வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு. ஒரு உதாரணமா சொல்ல போனா ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீன் தண்ணியில வாழும். எடுத்து நிலத்துல விட்டோம்னா அது இறந்து போயிடும். என்னதான் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அந்த ஒரு சிங்கத்தை எடுத்துட்டு தண்ணியில விட்டோம்னா அது இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை ஏன் ஏற்பட்டிருக்கு? இதுல ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா? சில உயிரினங்கள் அதையும் மீறி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா உயிரினங்கள்னு சொல்லும் போது அதுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. நாம பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்கா விலங்குகளை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னொரு வீடியோல பார்த்தோம்னா தாவரங்களை பத்தி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கைஸ், நான் முன்னே சொன்ன மாதிரி பூமியில வேறுபட்ட சூழ்நிலைகள் மற்றும் நில அமைப்புகள் இருக்கிற இடங்கள் இருக்கு. நாம அதை வேற மாதிரி கூட சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வானிலை மற்றும் காலநிலைன்னு கூட சொல்லலாம். அதாவது வானிலை அப்படிங்கும்போது வெதர் மற்றும் காலநிலை அப்படிங்கும்போது கிளைமேட். இந்த வெதரும் கிளைமேட்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். இந்த ரெண்டு பத்தி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதை நீங்க பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம்னா வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் டெஃபினேஷன் மட்டும் நான் சொல்றேன். வெதர் அதாவது வானிலை. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட ஒரு வானிலை அப்படிங்கிறது கடந்த 24 மணி நேரங்கள்ல நீங்க இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு வெப்பநிலை, டெம்பரேச்சர் இருக்கு, அந்த இடத்துல எவ்வளவு மழை பெய்யுது, அங்க இருக்கிற ஒரு காற்றோட வேகம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற ஒரு காற்றோட ஒரு ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதுதான் பார்த்தோம்னா நீங்க இருக்கிற இடத்தோட இன்னையோட ஒரு வானிலை அப்படிங்கிற மாதிரி, வெதர் அப்படிங்கிற மாதிரி. காலையில ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், எப்படி வேணா மாறலாம். வெதருங்கிறது அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஆனா கிளைமேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, காலநிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா தினமும் பார்த்தோம்னா மீட்டியோராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அவங்க பார்த்தோம்னா தினமும் ஒவ்வொரு இடத்துலையுமே எந்தெந்த மாதிரி வெதர் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க பார்த்தோம்னா ஒரு லாங் பீரியட், அதாவது ஒரு உதாரணமா சொல்ல போனா ஒரு 10 வருஷமோ 25 வருஷமோ பார்த்தோம்னா பார்ப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாசத்துல கடந்த 25 வருஷங்கள்ல பார்க்கும்போது, சராசரியா பார்க்கும்போது ஜனவரி மாசத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, குளிர் அடிக்குது, டிசம்பர்ல குளிர் அடிக்குது, மே மாசத்துல ஒரு வெயில் அடிக்குது. இப்ப கூட வெயில் அடிச்சுதான் இருக்கு, மே மாசங்கிறதுனால வேக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சராசரியான ஒரு வெதர் கண்டிஷன் தான் பார்த்தோம்னா கிளைமேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளைமேட் அண்ட் வெதர் இருக்கு இல்லையா, இது எதனால உருவாகுது? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதற்கான ஒரு முதன்மை காரணி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது சூரியன்ல வரக்கூடிய ஒரு ஒளியும் வெப்பமும் தான் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சில இடங்கள்ல பனி பிரதேசமா இருக்கும், சில இடங்கள்ல பாலைவனமா இருக்கிறதுக்கும் காரணமா அமையுது. அப்படிங்கும்போது சூரியன்ல வரக்கூடிய அந்த ஒளியும் வெப்பமும் பார்த்தோம்னா பூமியோட ஒரு மேற்பரப்புல படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பூமியோட மேற்பரப்பு பார்த்தோம்னா அந்த ஒரு ஒளியும் வெப்பத்தையும் பார்த்தோம்னா சில இடங்கள்ல நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும், சில இடங்கள்ல பிரதிபலிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வரதா அப்படி டைரக்ஷனை மாத்தி அனுப்பி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். ஒரு உதாரணமா சொல்ல போனா பார்த்தோம்னா ஒரு வெப்பத்தை கடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மணல் ஒரு மாதிரி வெப்பத்தை கடத்தும், தண்ணி ஒரு மாதிரி கடத்தும், மண் ஒரு மாதிரி கடத்தும், பனி ஒரு மாதிரி கடத்தும். அந்த மாதிரி பூமியோட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நிலமைப்புகள் இருக்கிறதுனால அது ஒவ்வொரு மாதிரியான இடத்துல பார்த்தோம்னா சூரியனோட வெப்பத்தை
கடத்தும். ஸோ இதனாலதான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வேறுபட்ட ஒரு வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கிறதுக்கான ஒரு காரணமா வந்து அமையுது. இந்த மாதிரி கிளைமேட் அண்ட் வெதர் தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேறுபட்ட ஒரு சூழ்நிலை மற்றும் நில அமைப்புகளுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம், ஒரு விலங்கு, அந்த ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை, வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப பனியா இருக்கலாம், ரொம்ப வெப்பமா இருக்கலாம், ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், பஞ்சமா இருக்கலாம், இல்ல வேறு ஒரு விலங்கால வந்து நம்மளோட உயிருக்கே வந்து ஆபத்தான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லா இடங்களிலுமே உண்மையில இருக்கு, நமக்கும் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து வாழ்றதுக்கு தேவையான ஒரு உடல் அமைப்பு, ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு விலங்கு வந்து, ஒரு உயிரினம் வந்து அந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில வாழ முடியும். இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய ஒரு உயிரினம் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து சமாளிக்க தேவையான ஒரு பழக்க வழக்கங்கள், உடல் அமைப்பு வந்து உருவாகுது இல்லையா? இதுக்கு வந்து பேர் என்னன்னு பார்க்கும்போது தகவமைப்பு, அதாவது அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பரிணாம வளர்ச்சியோட ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, முடிவு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு தகவமைப்பு. ஒரு விலங்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல், மண், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, எந்த மாதிரி வானிலை இருக்கு, எவ்வளோ கிளைமேட் இருக்கு, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா மாறுன்னு வச்சுக்கோங்களாமே, மாறிட்டு இருக்கு. ஒரு பனி பிரதேசமா இருக்கிறது ஒரு பாலைவனமா மாறுன்னு வச்சுக்கலாமே உதாரணமா. அது சீக்கிரமா நடந்துடாது, பல மில்லியன் வருஷம் ஆகும். அப்படிங்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையே வந்து ரொம்ப லேட்டா தான் மாறும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சூழ்நிலை மாறிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினத்தோட பழக்க வழக்கமும் உடல் அமைப்பும் அந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தேவையான இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்தோம்னா மாறுவதும் கொஞ்சம் மெதுவாக நடக்கும், ரொம்பவே மெதுவாக நடக்கும், ரொம்ப பல வருஷங்கள் ஆகும். அதை மாத்திக்காத சில உயிரினங்கள் வந்து இறந்து போயிடும், மாத்திக்கிற சில உயிரினங்கள் வந்து அங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் ஏன் வந்து கடுமையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு உணவு இருக்கலாம், காற்று இருக்கலாம், நீர் இருக்கலாம், தனக்கு வாழ்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம் இருக்கலாம், அப்புறம் இனப்பெருக்கம் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் அது ஈஸியா கிடைக்காது. எந்த ஒரு உயிரினத்துக்குமே காம்படிஷன், போட்டி இருக்கும், கடுமையான போட்டி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு பவர் இருக்கணும். அந்த பவர் இருந்தால் தான் வந்து பார்த்தோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம அடைய முடியும். அந்த பவர் தான் வந்து பார்த்தோம்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதே சமயத்தில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பனி பிரதேசமா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், இல்லை வந்து அடர்ந்த காடா இருக்கலாம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரே வகையான உயிரினம் மட்டும் வாழாது, நிறைய வகையான உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும், வேறுபட்ட வழியில வந்து தன்னோட உடம்பையும் தன்னோட பழக்க வழக்கங்களையும் அது வந்து தகவமைச்சுக்கிட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். கைஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வேறுபட்ட இடங்கள்ல வந்து ஒவ்வொரு இடங்களா நம்ம சொல்ல போறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒரு கிளைமேட் அண்ட் வெதர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறோம். அங்க வாழக்கூடிய ஒரு சில உயிரினங்களோட பேர் சொல்ல போறோம். அதுல எந்த ஒரு உயிரினத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த ஒரு உயிரினத்தோட ஒரு அடாப்டேஷன் என்ன, அது அந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் எக்ஸாம்பிள் மாதிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாலைவனம். சரிங்களா? பாலைவனம் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே ரொம்ப காலையில் டைமில் பயங்கரமான ஒரு வெப்பநிலை இருக்கும், ரொம்ப சூடான ஒரு கண்டிஷன். அதே சமயத்தில் வந்து பாலைவனங்கள் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து மழையே பெய்யாது, ரொம்ப கம்மியாக தான் மழை பெய்யும். அதனால வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும், அதாவது ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன் தான் வந்து பார்த்தோம்னா பாலைவன பகுதிகளில் இருக்கும். நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தானில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், அங்கே தானே பாலைவனம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே வாழக்கூடிய சில உயிரினங்கள்னு பார்க்கும்போது ஒட்டகம், எலி, பாம்பு, இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒட்டகம் எடுத்துக்குவோம். ஒட்டகம் வந்து பார்த்தோம்னா நீளமான கால்களை வச்சிருக்கோம், நீளமான கால்கள் இருக்கும். ஏன் நீளமான கால்கள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். ஏன் இருக்குன்னா மணலை நடந்து போகணும் இல்லையா, பாலைவனத்தில் வந்து பார்த்தோம்னா மணலை நடந்து போகும்போது மணல் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹீட் கண்டக்டர். சரிங்களா? அதாவது தம் மேலே படக்கூடிய வெப்பத்தை வந்து நல்லா உறிஞ்சி தனக்குள்ள வச்சுக்கும், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ரொம்ப சூடான ஒரு பொருளாக மாறிடும் மணல் வந்து. அப்படிங்கும்போது ஒரு சூடான ஒரு பொருள் கிட்ட நம்ம இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா தன்னோட உடலை அந்த மணல் என்கின்ற சூடான பொருள் கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா அந்த நீளமான கால்கள் இருக்கு. ஏன்னா உடம்பு சூடாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாழிடம் அப்படின்னு பார்க்கும்போது நீர்நிலைகள், அதாவது கடல், ஏரி, குளம், ஆறு, இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த நீர்நிலைகளில் வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மீன்கள், திமிங்கலம், சுறா, ஆமை, முதலை, இந்த மாதிரி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கு.
ஒரு உதாரணமா வந்து பார்த்தோம்னா நம்ம மீன் எடுத்துப்போம் சரிங்களா. மீனோட ஷேப் எப்படி இருக்கும், வடிவம், அதாவது முகப்பகுதி இருக்கு இல்லையா, முகப்பகுதிக்கும் வால் பகுதியும் வந்து பார்த்தோம்னா அகலம் கம்மியா இருக்கும், கூர்மையா அகலம் கம்மியா இருக்கும். அந்த வயிற்று பகுதி இருக்குது இல்லையா, நடுப்பகுதி, அது வந்து பார்த்தோம்னா அகலம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஷேப்புக்கு வந்து பேர் என்னன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரீம் லைன்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப் இருக்கிறதுனால அந்த மீன் வந்து பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள அப்படியே நீந்திட்டு இருக்கும்போது தான் மேல படக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் வந்து பார்த்தோம்னா ஈஸியா தன்னை தாண்டி போயிடும். ஸ்பீடா போறதுக்கு அந்த நீர் வந்து பார்த்தோம்னா தடுக்கிற மாதிரி இல்லாம அப்படியே ஸ்மூத்தா அந்த மீன் வந்து அப்படியே மூவ் ஆகி போறதுக்காக அந்த ஒரு ஷேப் தான் வந்து உதவிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வாழிடம் பார்க்கும்போது பனி பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு ஜம்மு காஷ்மீர், கனடா, ஐஸ்லாண்ட், கிரீன்லாண்ட், அண்டார்டிகா, போலார் ரீஜன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பனி ரொம்ப அதிகமாக இருக்கிற இடங்கள். ஸோ இந்த இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா அதிகமான ஒரு குளிர் இருக்கும், ரொம்ப கோல்டு கண்டிஷனாக இருக்கும், -டிகிரியில் போயிட்டு இருக்கும், -37, -35 அந்த லெவலுக்கு கூட வந்து போயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வாழக்கூடிய சில விலங்குகள்னு பார்க்கும்போது ஒரு பனிக்கரடி, அதாவது பனிக்கரடி அல்லது ஒரு துருவக்கரடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பெங்குயின், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பனிக்கரடி எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ பனிக்கரடிட்ட வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபியூச்சர்னு பார்க்கும்போது, ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கம்னு பார்க்கும்போது, நாம இருக்கோம் இல்லையா, நம்மளே வச்சுக்கலாம், நாம வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடுறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், நிறைய வேர்க்கும். ஏன் வேர்க்கும்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பீடா ஓடும்போது நம்மளோட உடம்பு ஸ்பீடா மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும், நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெப்பநிலை வந்து அதிகமாகும். அந்த வெப்பநிலையை வந்து பார்த்தோம்னா குறைக்கிறதுக்கு தான் நம்ம உடம்பு வந்து வியர்க்க ஆரம்பிக்கும், தண்ணி வெளியே வரும், வியர்வை வெளியே வரும், நம்ம உடம்பு அப்படியே கூலிங் ஆகும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா பனிக்கரடிக்கும். ஸோ பனிக்கரடி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், சூழ்நிலை ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும்போது தான் உடம்பு என்ன பண்ணும், பனிக்கரடிக்கு வெளியெல்லாம் கூலிங்காக இருக்கா அப்படின்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஹீட் பண்ணலாம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பனிக்கரடியோட உடம்பு வந்து அந்த உடம்பு அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுலேருந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது உடம்பு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்தோம்னா அது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மெதுவாக நடந்து போகும். அதனால வந்து அதோட டெம்பரேச்சர், உடம்பு டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து உதவிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வாழிடம் அப்படின்னு பார்க்கும்போது கிராஸ்லேண்ட்ஸ், அதாவது புல்வெளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சிங்கம், சிறுத்தை, மான், காட்டெருமை, கழுதை புலிகள் அந்தெல்லாம் வாழும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இடம் தான் வந்து பார்த்தோம்னா கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான ஹாட்டாக இருக்கும், ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த இருக்கிற செடிகள்லாம் மஞ்சள் இருக்கும், பச்சாவே இருக்காது. அதே சமயத்தில் அங்கே வந்து சில நேரங்களில் வந்து மழையும் பெய்யும், அப்படிங்கும்போது ஈரப்பதமாகவும் இருக்கும், ஹாட் அண்ட் வெட் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு கண்டிஷன் அங்கே இருக்கும். இங்கே வாழக்கூடிய ஒரு சிங்கம் நம்ம எடுத்துக்கலாம். சிங்கத்தில் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் என்ன அடாப்டேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது சிங்கத்துக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 கூர்மையான பல்கள் இருக்கும், மேலேயும் கீழே இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மாமிசம் சாப்பிடும்போது அந்த மாமிசத்தை கிழிக்கிறதுக்கு நல்லா உதவும் சரிங்களா. பெருசா இருக்கும், நாமெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டாவே சாப்பிட முடியாம இருக்கும், அதெல்லாம் வந்து பச்சை கறியை சாப்பிடணும் நினைச்சு பாருங்க அப்படின்னா அதுக்குதான் அந்த ஒரு அவ்வளவு கஷ்டமான ஒரு செயலுக்கு உதவிக்கூடிய ஒரு அடாப்டேஷன் தான் அந்த ஒரு சிங்கப்பல் அப்படிங்கிறது. கைஸ், அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு வாழிடம் அப்படின்னு பார்க்கும்போது மலை பிரதேசங்கள் அப்படின்னு சொல்ல முடியும், மவுண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலை பிரதேசம்னால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த ஊட்டி, கொடைக்கானல் அப்படிங்கிற போது அங்கெல்லாம் வந்து ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப குளிரான கோல்டு கண்டிஷனாக இருக்கும். சில டைமில் பனி கூட வந்து ஸ்னோஃபால் கூட ஆகும், அந்த மாதிரி டைம் இருக்கும். அப்புறம் நிறைய காற்றடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால ஒரு கோல்டு அண்ட் விண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து அங்கே இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு காட்டெருமை, ஆடு, மாடு, பாம்பு, அப்புறம் குரங்கு, இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் மலையில் வந்து. நம்ம காட்டெருமை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ காட்டெருமைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய அடர்த்தியான ரொம்ப நீளமான நிறைய முடி இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஒரு கண்டிஷன்ல ரொம்ப குளிர் அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த குளிர்ல இருந்து வந்து பார்த்தோம்னா தன்னை காத்து கொள்றதுனால தான் வந்து பார்த்தோம்னா காட்டெருமைக்கு நிறைய முடிகள் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாழிடம் அப்படின்னு சொல்லும் போது ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது மலைக்காடுகள், காடுகள், ஃபாரஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லும் போது பூமியோட மேற்பரப்புல 6% இடம் தான் ரெயின் ஃபாரஸ்டா இருக்கு சரிங்களா. ஆனால் பூமியில் இருக்கிற 50%க்குமான மேல, அதுக்கும் மேலேயே வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்புறம் பூமியில் இருக்கிற 3/2 பங்கு பறவைகள் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அவ்வளோ அதிகமான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குன்னு பார்க்கும்போது, எந்த மாதிரி ஒரு வெதர் இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா. அதனால வந்து காற்று அந்த அளவுக்கு உள்ள போகாத நிலைமை தான் உள்ள அப்படியே ரொம்ப அப்படியே வந்து புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப ஹாட்டான ஒரு கண்டிஷன் இருக்கும். அதே சமயத்தில்
காற்று வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், அப்பப்போ வந்து மழை பெய்யற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ஹாட் அண்ட் ஹியூமிட் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஈரப்பதமாகவும் இருக்கும், ரொம்ப வந்து ஹாட்டாகவும் ரொம்ப வெப்பமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய உயிரினங்கள் வாழுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு உதாரணமாக சொல்ல போனால் வந்து பார்த்தோம்னா யானைகள், புலி, அப்புறம் நிறைய பறவைகள், அப்புறம் தவளை, நிறைய வந்து பாம்பு வகைகள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. உதாரணமாக வந்து பார்த்தோம்னா நம்ம யானை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ யானையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய காது இருக்கும் சரிங்களா. பெரிய காது இருக்கும், அப்படியே இப்படி ஆடிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து காது வந்து பேசிக்காக நம்ம காது கேட்கறதுக்கு, நம்ம சவுண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா காது யூஸ் ஆகிட்டு இருக்கும். யானை பொண்ணுக்கு இப்படி ஆடிட்டே இருக்கும் இல்லையா, காது அப்படி ஆடிட்டே இருக்கும், இப்படி வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும் காது. ஏன் அப்படி வந்து மூவ் பண்ணுதுன்னா அது வந்து பார்த்தோம்னா ஒரு விசிறி மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. விசிறி என்ன பண்ணும், நமக்கு காத்து கொடுக்கும், உடம்பு வந்து அப்படியே கூலிங்காக வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் வந்து யானை அப்படி ஆட்டுறதுக்கு காரணம்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள ரொம்ப சூடான ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்படி காது ஆட்டி ஆட்டி வந்து பார்த்தோம்னா பண்ணும்போது நம்ம உடம்ப ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த காது வந்து இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்குது இல்லையா, அது வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பூமியில் இருக்கிற வேறுபட்ட இடங்கள், அங்கே வாழக்கூடிய விலங்குகள், அந்த விலங்குகளோட ஒரு தகவமைப்பு அடாப்டேஷனை பற்றி பார்த்துருப்போம் இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் பேசுனதுலேயே வந்து பார்த்தோம்னா அடங்காத விதிவிலக்காக இருக்கிற சம் இன்ட்ரெஸ்டிங் அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. அதாவது சில பறவைகள் இருக்கும், அந்த பறவைகள் வந்து பார்த்தோம்னா தான் வாழக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கோல்டு இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாட் கண்டிஷன் இருக்கும்போது அங்கிருந்து இடம்பெயர்ந்து மற்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு நல்ல உகந்த ஒரு இடத்துக்கு போய் தங்கிட்டு தன்னோட ஒரு நேட்டிவ் பிளேஸ் இருக்கும் இல்லையா, வாழும் இடத்துல வந்து பார்த்தோம்னா மறுபடியும் அந்த ஒரு ரொம்ப குளிர்காலமோ ரொம்ப கோடை காலமோ அது வந்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி தன்னோட இடத்துக்கே வந்துடும் சரிங்களா. அந்த இடம் பெயர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், வெளியிருந்து ரொம்ப பனிக்காலமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து இந்தியாவுக்கு வரும். இந்தியாவில் ரொம்ப வந்து சூடாக இருக்கும்போது அந்த டைம்ல வந்து நிறைய பறவைகள் வந்து வெளிநாட்டு ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷன் இருக்கிற அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் பயணிச்சு போகும் அப்படிங்கிற மாதிரி தான். தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தோம்னா வேடந்தாங்கல் இருக்கும், அங்கே வந்து அந்த ஒரு வேடந்தாங்கல் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கிட்டு மறுபடியும் போயிடும், அவங்க நாட்டுக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சராக இருக்கும் அடாப்டேஷன்ல. அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் வந்து பார்த்தோம்னா பயணிச்சு வரும் அப்படின்னு சொல்றாங்க. வருஷம் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் பயணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பறவைகள்லாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், சில விலங்குகள் வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான கண்டிஷன்லையுமே வாழக்கூடிய ஒரு தகுதி பெற்றிருக்கும் சரிங்களா. ஒரு உதாரணமாக சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், எறும்புகள் இருக்கும்ல, எறும்புகள் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்டிஷன்லையுமே வாழக்கூடிய ஒரு உயிரினமாக வந்து இங்கே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு முதலை இருக்கும், முதலை இல்லாமல் தவளையெல்லாம் வந்து பார்த்தோம்னா தண்ணியிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வந்து அதோட உடம்புல இருக்கும் சரிங்களா. அந்த ஒரு அடாப்டேஷன் வந்து அதோட உடம்புல இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும்போது வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், சில உயிரினங்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கோடை காலமாக இருக்கு, ரொம்ப சூடாக இருக்கு அப்படிங்கும்போது அந்த சூடான ஒரு காலத்தை என்ன பண்ணணும், தவிர்க்கணும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படிங்கும்போது தூங்கிடும். அந்த சூடான காலத்தில் வந்து பார்த்தோம்னா நல்லா தூங்கிட்டே இருக்கும். அப்புறம் மறுபடியும் குளிர்காலம் வந்துட்டு எந்திரிச்சுக்கும் சரிங்களா. அந்த மாதிரிலாம் சில உயிரினங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம்னா நத்தை வந்து பார்த்தோம்னா சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தூங்கிடும். அந்த டைமில் வந்து நல்லா தூங்கிட்டே இருக்கும், ரொம்ப சோம்பலாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாக ஆக்டிவாகவே இருக்காது. அது பேர் வந்து பார்த்தோம்னா ஹைப்பர் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஆமை இருக்கு இல்லையா, ஆமை வந்து பார்த்தோம்னா குளிர்காலத்தை தவிர்க்கிறதுக்கோசரம் தூங்கிட்டு கோடை காலத்தில் வந்துங்கிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குளிர்காலத்தை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா தூங்குறதுக்கு பேர் என்னன்னு பார்க்கும்போது எசிட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு உயிரினம் அது வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் சமாளிக்கிறதுக்கு அடாப்டேஷன் பெற்றிருக்கும். அந்த ஒரு உயிரினத்தை நம்ம வேறு இடத்துல கொண்டு போய் விடும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான ஒரு அடாப்டேஷன் அதுக்கிட்ட இருக்காது. அதனால் அங்கே வாழ்கிறதுக்கு அந்த ஒரு உயிரினம் வந்து சிரமப்படும், இல்லைன்னா வந்து இறந்து போயிடும். இதனால தான் ஒரு மீன் வந்து தரையில் வாழ முடிய மாட்டேங்குது, ஒரு சிங்கம் வந்து ஒரு தண்ணீரை வாழ முடிய மாட்டேங்குது. கைஸ், இந்த வீடியோவோட ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், விலங்குகளோட அடாப்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பேன் சரிங்களா. எக்ஸாம்பிள்ஸ்னாலுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினங்கள்லையுமே ஒவ்வொரு விலங்குலையுமே வந்து நிறைய விதமான அடாப்டேஷன் இருக்கும். நான் வந்து 1 இல்லை 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான் சரிங்களா. இன்னும் தாவரங்கள் நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை. தாவரங்களையும் நிறைய அடாப்டேஷன் இருக்குது, நிறைய வித்தியாசமான தாவரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க, நீங்களாம் ஜூ போய் பாருங்கள், நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நிறைய படிக்க ஆரம்பிங்க. நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய
ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சின்ன விலங்காக இருக்கும், ரொம்ப சின்ன உயிரினமாக இருக்கும், எறும்பு மாதிரி, அதுக்கும் ஒரு பலம் இருக்குது. பெரிய விலங்காக இருக்கும், அதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு குறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம விலங்குகளை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நான் தாவரத்தை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்ஸ் கொடுக்குறேன். அங்கே வந்து நீங்கள் என்கிட்ட பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருங்க. பார்ப்போம். ஓகேங்களா?